Good morning, students. Service on the Metric Higher Secondary School, 12th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about chemistry of nucleic acids. நியூக்ளிக் அமிலங்களின் வேதியியல் பண்புகள். அதில் நியூக்ளிக் அமிலங்கள்ன்றது நம்ம என்னென்னு நமக்கு நல்லாவே தெரியும். டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இவை இந்த ரெண்டும் தான் என்னது நியூக்ளிக் அமிலங்கள், நியூக்ளிக் ஆசிட்ஸ். எப்படி சொல்கிறோம்னா, இந்த டிஎன்ஏன்றதை எப்படி பார்த்தோம்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட்ஸ்ன்றது அங்கே வருதா இது. அதே மாதிரி ஆர்என்ஏ எப்படி சொல்லுவோம்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். இந்த ரெண்டும் தான் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் மரபணு பொருட்கள் என்பது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னது, இதுதான் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ, இதுதான் மரபணு பொருட்கள் என்பது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏக்களில் அதோட வேதி அமைப்பில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குன்றதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். Having identified the genetic material as the nucleic acid DNA, நமக்கு அந்த நியூக்ளிக் அமிலங்களான டிஎன்ஏக்களே மரபு பொருட்கள் என்று அடையாளம் கண்ட பின்பு we proceed to examine the chemical structure of these molecules. அம்மூலக்கூறுகளின் வேதி அமைப்பில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குதுன்றதை பற்றி ஆய்வு செய்து அதில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஜென்ரலி நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் எ லாங் செயின். நார்மலாக பார்க்க போனால் நியூக்ளிக் அமிலங்கள் என்பது ஒரு நீண்ட சங்கிலி ஆகும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஆர் பாலிமர் ஆஃப் ரிப்பீட்டிங் சப் யூனிட் கால் நியூக்ளியோடைட்ஸ். இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸில் நியூக்ளியோடைடுகள் என்னும் அடுத்தடுத்து அமைந்துள்ள தொடர்ந்து அமைந்துள்ள துணை அலகுகளின் பாலிமர்கள் உள்ளன. இது நல்லா பார்த்துக்குங்க. த பாலிமர் ஆஃப் ரிப்பீட்டிங் சப் யூனிட் கால் நியூக்ளியோடைடு என்னும் அடுத்தடுத்து அமைந்துள்ள துணை அலகுகளின் பாலிமர் உள்ளன. இங்கே ஒரு இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இது என்னது, டிஎன்ஏல என்னென்ன காம்பனண்ட்ஸ் இருக்குது, மெயினான காம்பனண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா நைட்ரோஜினஸ் பேஸு, சுகரு, பாஸ்பேட். இது மூணும் சேர்ந்தது தான் டிஎன்ஏல. இதில் என்னென்ன நைட்ரோஜினஸ் பேஸும் சுகர் மாலிகுலும் சேர்ந்ததுக்கு பேர் நியூக்ளியோசைடு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நைட்ரோஜினஸ் பேஸு சுகர் ரெண்டும் சேர்ந்தது நியூக்ளியோசைடு. அந்த நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நியூக்ளியோடைடு. இப்போ தெரியுதா, நியூக்ளியோடைடுன்றது நியூக்ளியோடைடு என்னும் அந்த தொடர்ந்து வரக்கூடிய துணை அலகுகளின் பாலிமருக்கு பேர் தான் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த நியூக்ளியோடைட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டிஎன்ஏ எப்படி ஆகிருக்குன்னா நைட்ரோஜினஸ் பேஸு சுகர் பாஸ்பேட் மூணு சேர்ந்தது தான் இந்த டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ. டிஎன்ஏ இதில் நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன. நியூக்ளியோசைடுன்றது நைட்ரோஜினஸ் பேஸும் சுகரும் சேர்ந்ததுக்கு நியூக்ளியோசைடு. அந்த நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் இணைஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் நியூக்ளியோடைடு. ஈச் நியூக்ளியோடைடு சப் யூனிட் இஸ், இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நியூக்ளியோடைட் சப் யூனிட்டும் துணை தொகுதியும் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ். அது 3 பகுதிகளை கொண்டதாக காணப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்ரோஜினஸ் பேஸு, 5 கார்பன் சுகர், பென்டோஸ் மீன்ஸ் 5, நைட்ரோஜினஸ் பேஸு ப்ளஸ்ஸு 5 கார்பன் சுகர், அதுக்கு பேர் பென்டோஸ் சொல்கிறாங்க. அண்ட் பாஸ்பேட் குரூப். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு. ஓகே.